வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் நண்டு கால் சூப்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, மஞ்சத்தூள், தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், எண்ணெய், நண்டு கால். இப்போ அந்த நண்டு கால் சின்ன சின்னதாக இருக்க காலுங்களை இப்போ எடுத்துருக்கேன். அதை மிக்சியில் போட்டு இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன். இப்போ குக்கரில் போட்டு அதை வேக வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி இப்போ குக்கரில் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதில் வேறு எதுவுமே போட வேண்டாம், வெறும் தண்ணி ஊற்றி வேக மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நண்டில் அந்த சின்ன சின்ன காலை நம்ம தூக்கி போட்டுருவோம். அது வேஸ்ட் ஆகாமல் அதில் தான் இப்போ சூப்பு செய்கிறோம். அது எப்படின்னு தான் இப்போ செஞ்சு காட்டுறேன் நான். இப்போ வேக வச்சு எடுத்ததை வடிகட்டுக்குவோம். இதை மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா வடிகட்டிக்குங்க. ஓடு மாதிரி ஓடு மட்டும் தான் இருக்கும். அப்போ அது வரலையும் நல்லா பிசைஞ்சு விட்டால் ஓடு வந்துடும். அதை தூக்கி போட்டு இப்போ தண்ணி உண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓடெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது தண்ணி மட்டும் இருக்குது. இப்போ அந்த நண்டு சாரெலாம் இறங்கிடுச்சு அதில். இப்போ குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு இப்போ குக்கரில் அந்த தண்ணியை ஊற்றிக்குவோம். அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க. கொஞ்சம் கழுவி விட்டு அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணியிருக்க தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு அதையும் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் 3/4 ஸ்பூனு, மிளகுத்தூள் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு அதை போட்டுருங்க. இப்போ காரம் தேவைன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிளகுத்தூளோடு விடுறதுனால விடுங்க. நான் இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா மிளகுத்தூள் காரமே போதும்னா விட்டுருங்க. எண்ணெய் 1 ஸ்பூனு ஊற்றிக்கிங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுருங்க. விசில் வர வரலையும் இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ விசில் வந்தோடனே இந்த பவுலில் மாற்றிட்டு மல்லித்தலையை அது மேலே போட்டுருங்க. இது குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு சளி, இரும்பல் இதுக்கெல்லாம் இந்த சூப்பு ரொம்ப நல்லது. பெரியவங்களும் குடிக்கலாம். வாரத்தில் இந்த மாதிரி 2 நாள் வச்சு கொடுத்தாங்கன்னா சளி, இரும்பல் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.